அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள். நித்து சுந்தரவடிவேலு அவர்கள் எழுதிய சுயசரிதை நூல் அத்தியாயம் 39 தொடர்ச்சி. நான் இன்டர்மீடியேட் வகுப்பை முடிக்கும் தருவாயில் அடுத்து என்ன படிப்பது என்னும் கேள்வி முளைத்தது. என்னுடைய உறவினர்களாகிய திரு M.A. சம்பந்தமூர்த்தியும் அவரது தம்பி M.A. திருநாவுக்கரசும் அப்போது கிண்டி பொறியியல் கல்லூரியில் BE பட்டத்திற்கு படித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் கல்லூரி விடுதியில் தங்கியிருந்தார்கள். அவர்கள் அழைப்பின் பேரில் நான் அடிக்கடி அங்கு செல்வதுண்டு. பொறியியல் கல்லூரியில் சேரும்படி அவர்கள் ஆலோசனை கூறினார்கள். என்னுடைய தந்தையின் விருப்பம் என்ன? நான் பொறியியல் பட்டம் பெற வேண்டும் என்பது. அதற்கு வேண்டிய கணக்கு, பௌதீகம், வேதியியல் ஆகியவற்றை விருப்ப பாடமாக எடுத்திருந்தேன். அவற்றில் நன்றாக தேர்ச்சி பெறுவேன் என்ற நம்பிக்கை இருந்தது. இடம்பெறுவதும் எளிதாகும், தேர்ச்சி பெறவும் தடையிராது. படித்த பிறகு நல்ல வேலை. ஆகவே பொறியியல் படிப்பே உனக்கு நல்லது என்று என்னுடைய தந்தையும் தாய்மாமாவும் விரும்பினார்கள். அக்காலகட்டத்தில் என் தந்தை பயிர் தொழிலோடு துணை தொழில்களும் நடத்தி வந்தார். நானும் என் தம்பிகள் மூவரும் வெளியூர்களிலிருந்து படிக்க வேண்டிய நிலை வந்தது. அத்தனை பேருக்கும் சம்பளம் கட்ட வேண்டும். சாப்பாட்டு செலவுக்கும் உடைக்கும் பணம் கண்டுபிடிக்க வேண்டும். பயிர் தொழில் அன்றும் இன்றும் சூதாட்டம். ஓராண்டு விளைந்தால் அடுத்த ஆண்டு காய்ச்சலாலோ வெள்ளத்தாலோ பாழாகிவிடும். வரட்டு கூச்சல்களை மட்டுமே அறிந்தவர்களே நாட்டை ஆட்டி படைப்பவர்கள். அவர்களுக்கோ வேளாண்மையில் உள்ள தொல்லைகளின் இழப்புகள் முழுவதும் தெரியாது. மேலெழுந்தவாறே நூலறிவு மட்டுமே கொண்ட அவர்கள் ஆட்டி வைக்கிறபடி ஆடுகிறது நாடு. அதனால் மற்றவர்கள் நன்றாக பருத்து ஊதியுள்ள தன்னாட்சி இந்தியாவில் பயிரிடுவோர் மட்டும் தேய்ந்து கொண்டே வருகிறார்கள். இந்நூற்றாண்டின் 30களில் பயிர் பொருள்களின் விலைகள் மளமளவென சரிந்தன. ஆகவே குடும்பத் தொழிலால் நாள் வரையும் கல்லூரி வரை படிக்க வைப்பது மிகவும் கடினம் என்பதை என் தந்தை நன்கு உணர்ந்தார். உள்ளூரோடு சிறு அளவில் அறுவடை காலத்தில் தானியங்களை வாங்கி வைத்திருந்து காய்ந்த காலத்தில் விற்பது துணை தொழில். இதிலும் பெரும் முதல் போட்டார் என்று கூற முடியாது. ஆண்டுக்கு 3-4 ஆயிரக்கணக்கில் மட்டுமே முதலீடு செய்தார்கள். இத்துணை தொழிலும் ஆண்டுதோறும் ஆதாயம் கொடுக்கவில்லை. இருப்பினும் பயிர் தொழிலை காட்டிலும் இதில் அதிக பணப்புழக்கம் இருந்தது. அது எங்களுடைய உடனடி செலவுகளுக்கு கை கொடுத்தது. மற்றொரு துணை தொழில் எது? கான்ட்ராக்ட் வேலை. அக்கம் பக்கத்தில் போடும் சிற்றூர் சாலைகள், ஏரி பழுது பார்த்தல், சிறு பாலங்கள் கட்டல் ஆகியவற்றை கான்ட்ராக்ட் எடுப்பார். அவற்றில் கிடைக்கும் சிறு ஆதாயங்களும் உதவின. அதுவரை யாரிடமும் போய் நிற்காத என் தந்தையார் எப்படியோ இந்த தொழிலை சமாளித்தார். யாரும் குற்றம் சொல்ல முடியாதபடி உண்மையான வேலை செய்தார். யாருக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்தார். எனவே எல்லோரோடும் ராசியாக இருந்தார். ஒருமுறை விடுமுறையின் போது நெய்யாடுபாக்கம் சென்றிருந்தேன். என் தந்தை என்னிடம் ஒரு பொறுப்பை கொடுத்தார். காஞ்சிபுரம் சென்று சிறு பாசன மேற்பார்வையாளரிடம் ஓர் ஒட்டிய கடிதத்தை கொடுத்துவிட்டு வரச் சொன்னார். அப்படியே செய்தேன். மேற்பார்வையாளர் கனிவோடு வரவேற்றார். கடிதத்தை உடைத்தார். உள்ளே இருந்தது என்ன? செய்தி அல்ல, சில நோட்டுகள். அவற்றை எண்ணி பார்த்தார். பெட்டியில் வைத்து பூட்டினார். உங்க அப்பா எப்பவும் கரார், தம்படி குறையாது. கொடுத்தனுப்பியது சரியாக இருக்கிறது என்று சொல்லு என்று விடை கொடுத்து அனுப்பினார். அது என்னவென்று அப்போது எனக்கு விளங்கவில்லை. அப்போது நான் உலகியல் அறியாதவன். திகைப்போடு ஊர் திரும்பினேன். நான் கொடுத்துவிட்டு வந்த பணத்தை பற்றி கேட்டேன். அதுவா? ஏரி வேலைக்கு சேர வேண்டிய பணம். போன வாரம் வந்தது. அதில் மேற்பார்வையாளருக்கு சேர வேண்டிய மாமூலை கொடுத்தனுப்பினேன். இந்த மேற்பார்வையாளர் மாமூலாகிய 10 விழுக்காட்டிற்கு மேல் கொடுத்தாலும் வாங்க மாட்டார். மற்றவர்களைப் போல் பணம் கைக்கு வந்த பிறகே பில்லில் கையெழுத்திடுவேன் என்று சொல்லவும் மாட்டார். இவர் மிக நல்லவர் என்றார். மாமூல் என்னும் சொல் என்னுடைய பலநாள் தூக்கத்தை கலைத்தது. மாமூல் வாங்கும் பொறியியல் துறையில் அடியெடுத்து வைக்கக்கூடாது என்னும் வெறி ஊறிற்று. இக்கரைக்கு அக்கறை பச்சை என்பதை அப்போது நான் அறியவில்லை. பொறியியல் படிப்புக்கு போவதில்லை என்று முடிவு செய்தேன். தொடர்வோம். அலைகள் ஓய்வதில்லை.